உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க இன்னைக்கு நம்ம டாபிக் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கீழே டைட்டிலே பார்த்துருப்பீங்க எல்லாரும். எஸ், இட்ஸ் ரீட்டைல் ஸ்குவாட். நம்ம நாட்டில் இருக்க ஒருத்தவங்க வீட்லேயும் டாக்டர் இருக்காங்களா, இன்ஜினியர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு ஐடியா இல்லை. பட் கண்டிப்பாக ஒருத்தவங்க வீட்டிலையுமே ரீட்டைல் ஒர்க்கர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. பிகாஸ் ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் த சேம் ஸ்குவாட். ரீட்டைல் ஃபீல்ட்னா அவ்வளோ ஈஸியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் ஸ்டார்ட் ஆகிட்டு அவன் சேலரியை விட உங்களுக்கு இன்சென்டிவ் எல்லாம் வெயிட்டாக கிடைக்கும், சேலரி 10,000 ரூபாய், ஏன்னா இன்சென்டிவ் 30,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுறதுல இருந்து நீங்கள் வயசாகி அந்த வேலையிலேருந்து வெளியே வர வரைக்கும் ரீட்டைல் ஃபீல்டு உங்களுக்கு ப்ராப்ளம் தான். அதான் உங்களுக்கு சேலரி நல்லா வருதேப்பா, அப்படியே நீங்கள் வீட்டை குறை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் வீட்டில் குறை சொல்லலை. நாங்கள் ஒரு நாள் 5 நிமிஷம் லேட்டாக போனாலும் எங்கள் மேனேஜர் என் 5 நாள் சொல்லி காமிச்சு சாவடிப்பார். இப்போ இந்தமாரி ஒர்க் டைமிங்கு, வீக் ஆஃப், ட்ரெஸ் கோடு, ப்ராடக்ட் நாலேஜு, சேலு, பஞ்ச் இன்னு, பஞ்ச் அவுட்டு, ஸ்டாக் ஷீட்டு, ஸ்டாக் இன்னு, ஸ்டாக் அவுட்டு, வெல்கம் க்ரீட்டிங்கு, பில்லிங்கு, இன்க்ரீட்டிங் அப்படின்னு ஏகப்பட்ட வேலை இருக்குது. இது வந்து ஜாபில் இருக்கும்போது இருக்க வேலை. ஜாப் விட்டு வீட்டுக்கு போய் நிறைய வேலை இருக்கும். தலைவலி, கால் வலி, உடம்பு வலி, வீட்டில் சண்டை வலி, இந்தமாரி நிறைய பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும். இவ்வளோ கஷ்டத்தெல்லாம் தாண்டி இப்போ வீட்டில் அப்படியே படுத்தோம் அப்படின்னா ஒரு மெசேஜ் வரும், டுமாரோ வி ஹேவ் மீட்டிங். இவங்க மாதத்தில் ஒரு வாட்டி மீட்டிங் வச்சு நம்ம வருவாள், வாரத்தில் ஒரு வாட்டி மீட்டிங் வைப்பாங்க. அந்த மீட்டிங் அப்படி என்ன தான் பேச போகிறாங்க அப்படின்னு நம்ம தூக்கத்தோடு போய் உட்காந்தோம் அப்படின்னா திடீர்னு ஒரு சவுண்டு வரும், உங்கள் டேபிள் மேலே 5 லட்சம் இருக்குது, உங்கள் டேபிள் மேலே 10 லட்சம் இருக்குன்னு. நம்மளும் அதை எடுத்து நம்ம கடத்தலாம் அடைச்சலாம்னு சொல்லி கந்திருந்து பார்த்தா நம்ம டேபிள் மேலே ஒரு சின்ன நோட்டு, ஒரு பெண்ணு மட்டும்தான் இருக்கும். சரிடா எப்போ தான் இந்த மீட்டிங் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை சுற்றிக்கிட்டோம் டைமை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது தான் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நீங்கள் போன மந்த் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பாடா அப்போ அடுத்த மாதம் இன்சென்டிவ்ல வெயிட்டாக வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு கொண்டு தூக்கி போடுவாங்க, நீங்கள் போன மந்த் டார்கெட் 1000 அச்சீவ் பண்ணிட்டீங்க, இந்த வாட்டி நீங்கள் 2000 பொருள் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டா போன வாட்டி அந்த 1000 விற்கிறதுக்கே நாங்கள் யாராவது காலில் வந்து எங்களுக்கு மட்டும் தான் தெரியும், இந்த மாதம் 2000. இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போதே நம்மளோட சம்பள டேட்டும் வந்துடும். சம்பள டேட் அப்போ இந்த 10th +2க்கு ரிசல்ட் வரும்போது கூட அவ்வளோ பயம் இருக்காதுங்க, அவ்வளோ பயந்து இருக்க மாட்டாங்க நம்ம மிடில் ஃபீல்டில் இருக்கிற பசங்க யாருமே. ஆனால் இந்த சம்பள டேட் வரும்போது மட்டும் எங்களுக்குள்ளே இருக்க ஒரு பயம் இருக்குது பாருங்கள். எது சம்பளம் எது இன்சென்டிவ் தெரியாமல் சம்பளம் போடுவாங்க. நான் போயிட்டு சார் இதுதான் இன்சென்டிவ்னு கேட்டால் எதாவது சம்பளம் அப்படின்வாங்க. சரி அப்போ இன்சென்டிவ்னு கேட்டால் அதுதான் எதுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணி கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வாழைப்பழத்தை வச்சுக்கிட்டு ஒன்று எங்கடா இருக்குது இன்னொன்று எங்கன்னு கேட்டால் அது ஒன்று தான் இதுன்னு சொல்கிற கதையாயிடும். இது இல்லாமல் வர ஒரு கஸ்டமரும் ஒரு மூடில் இருப்பாங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஷாப்பிங் மூடு கொண்டு வரதுக்குள்ளே நாங்கள் படுற பாடு போதும் ஆகிடும். இதில் இன்னொரு ரகம் இருக்குது, அது பேர் தான் விண்டோ ஷாப்பிங்கு. இந்த விண்டோ ஷாப்பிங் பண்ண வரவங்க சும்மா உள்ளே வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. நாங்கள் அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் பவுன்சராகவோ பாடி கார்டாகவோ அவங்க கூடயே சுற்றிட்டு இருக்கணும். சரிடா எவ்வளோ டைமிங் முடிஞ்சிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போகிற டைம் வந்துருச்சு, இந்த ஸ்கூலில் மணி அடிச்சா வீட்டுக்கு போகிற மாதிரி ஷார்ப்பாக டைமிங்கு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம மேனேஜர் சொல்லுவார், பா அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வரவங்க லேட்டாக வருவாங்கப்பா, ஒரு ½ hour எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சுட்டு போகலாம்ப்பா அப்படின்ட்டு. ஆனால் என்னடா நம்ம சார் எக்ஸ்ட்ரா ½ hour ஒர்க் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம கடுப்பில் சுற்றிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு மட்டும் ஒருத்தன் டைம் ஆனதே தெரியாமல் கூலாக ஒரு இங்கிலீஷ்காரன் கிட்ட பேசிகிட்டு இருப்பான். சரி அவன் அப்படி என்ன தான் பேசுகிறான்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா அந்த இங்கிலீஷ்காரன் ஒரு 1000 பொருளை கேட்டிருப்பான். இவன் என்ன சொல்கிறான், அதுக்கு அந்த பொருள் நல்லா இருக்காது, 2000 பொருள் 3000 பொருள் எடுத்துக்கோ, அதுதான் நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த இங்கிலீஷ் அதெல்லாம் கட்டி விட்டு அமைச்சிடுறான். நான் அவங்ககிட்ட போயிட்டு மச்சான் என் தப்பு இல்லையாடா, நீ கண்டிப்பாக நம்ம சிவகார்த்தி நடிச்ச படம் வேலைக்காரனை பார்த்தே அவனுண்டா அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அவன் நெக்லாம் சொல்லுவான், எனக்கு நீ சோறு போட போறியா இல்லை சிவகார்த்தின் சோறு போட போறாரா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த விஷயத்தெல்லாம் வச்சு நம்ம ரீட்டைல் ஜாப் வந்து தப்பாக எடை போட்டுற முடியாது. ரீட்டைல் ஜாப் அப்படின்றது ரொம்ப 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 ஒரு கஷ்டமான ஜாப். அதை கண்டிப்பாக யாராலையும் பண்ண முடியாது. அவங்களுக்கு பர்சனலாக ஒரு 500-1000 ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே அவங்க ஃப்ளோருக்குன்னு வரும்போது கண்டிப்பாக அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கன்சியூமர்ஸ்க்காக கண்டிப்பாக அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்க கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ இந்தமாரி ஒரு டஃப் ஜாப் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து கேவலமாக பார்க்குறதோ இல்லை ரீட்டைல் அப்படின்னால சீப்பாக பார்க்குறது நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ஷாப்பில் என்டர் ஆகிறோம் அப்படின்னா அந்த ஷாப்பில் வந்து ஒரு கேர்ள் ஒரு பாய் சேல்ஸ் பர்சன் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க, ஒரு ஸ்மைல் பண்ணி க்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஜாப் வந்து ஈஸியான ஜாபோ அவங்க வந்து வாழ்க்கையில் ஜாலியாக இருக்காங்களோ அப்படின்னு கிடையாது. அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன வேணால் நடந்திருக்கலாம். அவங்க வீட்டில் ப்ராப்ளமாக இருக்கலாம், அவங்க அம்மா உடம்பு சரியாமல் போயிருக்கலாம், இல்லை இவங்க சாப்பிடாமல் இருந்திருக்கலாம். பட் அது எதையுமே அவங்க மனசில் வைக்காமல் ஒரு கன்சியூமர் நம்ம கிட்ட வரும்போது அவங்களோட அப்ரோச்சை வந்து ஸ்மைலோடவும் க்ரீடிங்கோடும் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ வி வாண்ட் டு சல்யூட் ஆல் த ரீட்டைலர்ஸ். இவ்வளோ கஷ்டமான ஜாப் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு கரெக்டான சம்பளம் கிடைக்கிது இல்லை அப்படின்றப்போ மனசு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நிறைய கம்பெனிஸ், நான் எல்லா கம்பெனியும் சொல்ல மாட்டேன், சில கம்பெனிஸ் அவங்களோட இன்சென்டிவில் ஒரு ஃபோர்ஜரி பண்ணுறதோ அப்படி இல்லைனா வந்து அவங்க சேலரியில் கை வைக்கிறதோ, பிகாஸ் எல்லாருமே வந்து ஒரு காஸ்ட்காக தான் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு சம்பளத்துக்காக தான் ஒர்க் பண்ணுறாங்க.
சும்மா கிடையாது ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. என் கண்ணெதுக்க பார்த்த வரைக்குமே ஒரு சில பேர்லாம் 8 hours to 10 hours வரைக்கும் ஒரு நாளைக்கு நிற்பாங்க. அப்படி இருந்தால் அவங்க ஃப்யூச்சரில் ஒரு 5 years அவங்க தொடர்ந்து அப்படி நின்னாங்கன்னா அவங்க காலில் இருக்க நரம்பு கட் ஆகிறது கூட நிறைய சான்சஸ் இருக்குது அவங்களுக்கு. ஸோ எந்த ஒரு கம்பெனியுமே எந்த ஒரு ரீட்டெயிலர்ஸோட காஸ்ட்டை மட்டும் கண்டிப்பாக ஏமாற்றாதீங்க, கண்டிப்பாக கை வைக்காதீங்க. எல்லாருமே காசுக்காக மட்டும்தான் ஒர்க் பண்ணுறாங்க. ரீட்டெயிலர்ஸ் முக்கியமாக ரொம்ப 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 கஷ்டப்பட்டு அந்த காசை ஏர்ன் பண்ணுறாங்க. அதை ஒரு மனசில் வச்சு இதுக்கப்புறம் எந்த ஒரு கம்பெனியுமே எந்த ஒரு ரீட்டெயில்ஸோட சேலரியில் இருந்தோ அவங்களோட இன்சென்டிவ் இருந்தோ கண்டிப்பாக கை வைக்காதீங்க. நம்ம எப்படி ஒரு டாக்டருக்கு மரியாதை கொடுக்குறோமோ, ஒரு நர்ஸ் பார்த்தா மரியாதை கொடுக்குறோமோ, சேம் அதே மாதிரி ஒரு ரீட்டெயிலர்ஸுக்கு கண்டிப்பான அந்த மரியாதை கொடுத்தே ஆகணும். பிகாஸ் தே ஆல்சோ டூயிங் 100% ஹாஸ்பிட்டாலிட்டி டு ஆல் த கன்சியூமர்ஸ். யாருக்கும் பாரபட்சமே பார்க்காம எல்லாருக்குமே அவங்களோட 100% அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டியை கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பட் டாக்டர்ஸ்க்கு நர்ஸ்க்கு கிடைக்கிற மாரி ஒரு பெரிய அங்கீகாரம் எந்த ஒரு ரீட்டெயிலர்ஸ்க்கோ, சேல்ஸ்மேனுக்கோ, இல்லைனா மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவனுக்கோ கண்டிப்பாக கிடைச்சதே கிடையாது. ஸோ என்னோட கருத்து டாக்டர்ஸ்க்கு நர்ஸுக்கு ஈக்குவலாக எனக்கு தெரிஞ்ச ரீட்டெயிலர்ஸ்க்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. பிகாஸ் அதை நான் ஒரு 4 years நேரில் இருந்து பார்த்துருக்கேன், நான் அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஜாப் அவ்வளோ கஷ்டம். அண்ட் இந்த வீடியோவில் நான் பேசுனது எல்லாமே 100க்கு 100 உண்மை. டெய்லியும் ஒரு சேல்ஸ்மேனோட லைஃப்லேயும் ஒரு ரீட்டெயிலர்ஸோட லைஃப்லேயும் தினம் நடக்கிற ஒரு விஷயத்தை தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஃப்ராங்காக ஓப்பன் அப்பாக பேசியிருக்கேன். நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் ரெஸ்பெக்ட் ரீட்டெயிலர்ஸ். லைஃப் இஸ் ஷார்ட், லிவ் இட் லாங். ஜெய் ஹிந்த்.